ஹாய் விஜய் ஃப்ரெண்ட்ஸ், நீ சண்டேன்றதால எனக்கு ஃப்ரீ. எங்கள் கார்டனுக்கு தண்ணி கட்டுறேன் வாங்க. நாங்கள் இப்போ குட்டி கார்டன் பார்க்குறேன் வாங்க. இப்போ பாருங்க, அன்னைக்கு காட்டில் பூ விடல, இப்போ பூ விட்டுக்கிறது பாருங்க, காய விட போகுது. இது பார்த்தீங்கன்னா வல்லாரிக்கிற செடி, இது தக்காளி செடி, ரோஸு. இங்க பாருங்க, பப்பாளி செடிக்கு நான் தான் பிடிங்கி வந்து நட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கள் கார்டன் நான் தண்ணி கட்டி ஒரு மாதம் மேலே ஆயிடுச்சு. நான் தண்ணி கட்டுறேன், தண்ணி மடிக்க விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெரிய பெரிய செடியெல்லாம் வளர்க்கறதுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் மாட்டுக்கு தீனி. இது பூவால், இது ரசத்தால். நான் தான் இது ரெண்டுத்தையும் நட்டேன். எங்கள் அம்மா செடியை மட்டும் தான் எடுத்துன்னு தந்தாங்க. நான் தான் எல்லாமே இந்த செடியெல்லாம் நடுவேன். எனக்கு செடி நடுறதுக்கு பிடிக்கும். குட்டி பசங்களாம் செடி நட்டு வளங்க, நல்லா நம்மளுக்கு தேவையான ஃபுட்டு அது தரும் செடியே. வாங்க எங்கள் கார்டனில் தண்ணி கட்டிடலாம் வாங்க. ஆல்ரெடி ரொப்பிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா இருந்துச்சு. எங்கள் கோழிகள் நம்ம கோழிகள்லாம் வந்து கொத்தி கொத்தி இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தண்ணி கட்டிட்டேன். எங்கள் கார்டனுக்கு இப்போ மழைக்கு தண்ணி விட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை சுற்றி ரவுண்ட் பண்ணி தண்ணி விடலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி காய பிடிச்சிட்டேன். என் கார்டன் தண்ணி கொண்டு போகிறேன் வாங்க. கார்டனுக்கு எவ்வளோ வேகமாக தண்ணி வந்துச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தண்ணி சுற்றி இல்லை கார்டனுக்கு போகுது. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே சின்ன சின்ன தக்காளி செடி நட்டுருக்கேன். இது வந்து குருவிக்கு தீனை, அது தக்காளி செடி, அது பூச்செடி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கேட் பண்ண தான் வந்து கொஞ்சம் இப்போ ஓட்டி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேட்டு லாக் பண்ணிடலாம். கோழிகளை மாட்டி விட்டு கோலை ஓட்டி கேட்டு லாக் பண்ணிட்டேன். செடி தண்ணி ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் இந்த தக்காளி செடியெல்லாம் ஒரு அண்ணா தான் கொடுத்தாங்க. நான் அங்கங்கே இருந்துச்சுன்னு நம்ம என்ன கொடுத்தாங்க, நட்டு வச்சேன். இப்போ தக்காளி எவ்வளோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வாங்கவே தேவையில்ல. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க காமிக்கிறேன், நீங்கள் வந்து பாருங்கள். இது வந்து செண்டுமல்லி. இது செண்டுமல்லி வந்து காஞ்சி கீழே விழுந்தது. இது மாதிரி குட்டி குட்டிசா செண்டுமல்லி செடி அங்கங்கே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி குட்டி குட்டிசா அங்கங்கே கொலியிருந்ததா பூ வந்து வெள்ளை விழுந்துச்சு. இது இருக்குதுங்களா, அந்த பூ காஞ்சி போனது வந்து நம்ம இது மாதிரி பிச்சு அங்கங்கே இது மாதிரி தூவி விட்டோம்னா விதையாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் தண்ணி கட்டி இருக்கிறேன், சுற்றி தண்ணி இந்த பக்கம் தக்காளி செடியெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் கொஞ்சம் பூச்செடி வாங்கி நடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தக்காளியை காட்டுறேன். இவ்வளோ சைஸில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இவ்வளோ பெருசாக மாறிச்சு, அப்புறமா இவ்வளோ பெருசாக மாறிச்சு, அப்புறமா அது மாதிரி பெரிய சைஸுக்கு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பழமாக கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சோண்டு இடம்னா கூட இந்த மாதிரி செடி வைங்க, பூட்டு காய் விடுறது ஒரு சந்தோஷம். எனக்கு இவ்வளோ இடம் இருக்குது, ஆனால் எனக்கு இவ்வளோ பூச்செடி கிடச்சிச்சுன்னு நான் இவ்வளோ தான் வச்சேன். இன்னும் நான் பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பெருசாக வைக்கலாம். மாட்டுக்காக நிறைய தீவனம் பயிர் இருக்கு. இதெல்லாம் காஞ்சி போன பேர் தான் நான் இந்த பக்கம் ஃபுல்லாக பூச்செடி வைக்கலாம்னு பிளான் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஸ்நாக்ஸுக்கு இல்லைன்னா கூட சும்மா வந்து பார்த்தோன்னா கூட எவ்வளோ ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெல்லிக்காய் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மரம் கொடியெல்லாம் காற்று சில்லுன்னு அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெயில் காலத்தில். ஃப்ரெண்ட்ஸ் நான் விளையாடுறதுல பின்னாடி தான் வந்து விளையாடுவேன். தண்ணி காட்டுறது, செடியில் ஏறி ஏறி பழம் அறுத்து சாப்பிட்றது, கொய்யாக்காய் மரத்தில் ஏறி பழம் அறுத்து சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நெல்லிக்காய் மரத்துலேயும் அறுப்பேன். அப்புறமா எல்லா மரத்துலையும் பழம் இருக்குது, சப்போட்டா பழம் எவ்வளோ வேணா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெளியே விட்டுனேன், இப்போ உள்சு விட்டுன்னு இருக்கேன். இப்போ வந்து குருவிக்கு தேனை தான் இப்போ தண்ணி எவ்வளோ வேகமாக தண்ணி பாருங்கள். இது மாதிரி கப்பு செடியெல்லாம் எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் கடைகள்லாம் தண்ணி விட்டு தான் குடிக்கிறேன். இது சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் விரைச்சி விட்டேன். பெருசாகிடுச்சு, கோழிங்களுக்கு கூட கட் பண்ணி போடலாம். அதில் குருவிக்கு தின வரணும்னு அப்படியே விட்டு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாலுக்கு தண்ணி இப்போ எங்கள் அப்பா நம்பிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் தக்காளி செடி கொடுத்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நான் இது எருவு கலந்து தான் போட்டேன். இந்த தக்காளி செடி ஒன்று இது டவுனில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெயிட்டாக. இப்போ பார்த்தா ஒரு தக்காளி கீழே வந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் குட்டி. ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு. நான் இன்னும் கொஞ்சம் விதையெல்லாம் வாங்கிட்டு வந்து போடுறது ஒரு பேர் லாங் வீடியோவாக போடுறேன் எல்லா செடிங்களையும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்களா கமெண்டில் ஃப்ரெண்ட்ஸ் போடுங்க, இதை எழுதி விடுங்க. இன்னைக்கு தண்ணி கட்டிவிட்டேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு தேன் தமிழ் பிளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.